உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்றைக்கு ஒரு சந்தோஷமான சங்கீதத்தை படிக்க போகிறோம். எடுக்கலாம். சங்கீதம் 128. 128ஆம் சங்கீதத்தை இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். இந்த சங்கீதத்திலே முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து என்று சொல்லும்போது ஏதோ சிங்கம் புலி கரடிக்கு பயப்படுகிறது போல நினைக்கக்கூடாது. அவர் மேல் பயபக்தியாயிருந்து, தெய்வ பயத்தோடு கூடிய பக்தி, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை, எப்போதும் அவரை துதிக்கிற ஆராதிக்கிற மனநிலை, கொந்தளிக்காத மனநிலையோடு அது அப்படி இருப்பதற்கு பெயர்தான் பயபக்தி என்று சொல்லுவது. கர்த்தர் மேல் பயபக்தியாய் இருந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அவர் வழிகளில் என்றால் அவருக்கு பிரியமானபடி. அது ஒன்றும் கடினம் இல்லை. நமக்குள்ளே இருக்கிற அந்த மனசாட்சி, அந்த தீபம் நமக்கு சுட்டி காட்டுகிறது எது சரி எது தவறு என்று. வேத வாக்கியங்களின் அடிப்படையில் அது நம்மோடு பேசுகிறது. அதன்படி சமாதானமாக அமைதியாக வாழ்ந்து இந்த பூமியிலே சிறப்பாக இருப்பது. அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் அப்பேற்பட்ட மனிதனை ஆசீர்வதிக்கிறார். அநேக விதமான ஆசீர்வாதங்கள் அந்த குடும்பத்திற்கு, அவனுடைய குடும்பத்திற்கு. கர்த்தர் மேல் பயபக்தியாய் இருப்பவன், அவருடைய வழிகளில் நடக்கிறவன், அவனுக்கு, அவன் குடும்பத்திற்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதங்கள் என்பது கீழே இருக்கிற வசனங்களிலே விளக்கப்பட்டிருக்கிறது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்றாரு? உன் கைகளின் பிரயாசம், அதை நீ சாப்பிடுவாய். நீ என்ன வேலை செய்கிறாயோ அது உனக்கு பலனை கொடுக்கும். ஒருவேளை உன்னுடைய நிலத்திலே இறங்கி வேலை செய்கிறாயா, அல்லது ஒரு தொழில் செய்கிறாயா, ஒரு வியாபாரம் செய்கிறாயா, என்ன அல்லது கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குகிற ஒரு ஆஃபீஸ் வேலை செய்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், என்ன வேலையாக இருந்தாலும் சரி, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். சாப்பாட்டுக்காக அடுத்தவங்க முகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரிடத்திலும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. நீ செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கர்த்தருக்கு பயந்து அவர் மேல் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஒருவேளை அது நடக்கவில்லை என்றால் தவறு மனிதன் மேல்தான் இருக்க முடியும். மனிதன் அதை ஆராய்ந்து பார்த்து தன்னை ஒழுங்குபடுத்தி அதை விசுவாசித்து ஒரு வேலையை உண்மையோடும் உத்தமத்தோடும் நீதியோடும் செய்ய வேண்டும். அநீதி காணப்படாமல் ஒரு வேலையை, தொழிலை செய்யும்போது அந்த பிரயாசம் வாய்க்கும். அதை சாப்பிட முடியும். யாரையும் ஏமாற்றாமல் வஞ்சிக்காமல் அப்படி ஒரு வேலை, ஜனங்களுக்கு துன்பம் விளைவிக்காத வேலை, ஜனங்களை பாவத்திற்குள்ளே கொண்டு போகாத வேலை, அப்படி ஒரு வேலையை, தொழிலை செய்யும்போது அங்கே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதை இந்த மனிதன் சாப்பிடுவான். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அதாவது இந்த இடத்துல பாக்கியம் என்பது ஹாப்பினஸ், ஆங்கில மொழிபெயர்ப்பு. அவனுக்கு சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது, எப்போதும் சந்தோஷமாக. ஒருவேளை சுற்றிலுமாய் அலை போல ஜனங்கள் கொந்தளித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இவனோ அமைதியாக இயேசு கிறிஸ்து படகிலே தூங்கியது போல இவன் தன்னுடைய வீட்டிலே
வாழ்ந்து கொண்டு இருப்பான். அவனுக்கு பாக்கியம், ஹாப்பினஸ் உண்டாயிருக்கும். ஆவிக்குரிய, ஆத்மாவுக்குரிய, சரீரத்திற்குரிய, சமுதாயத்திற்குரிய சகலவிதமான சந்தோஷங்களும் நிறைந்த மனிதனாக இவன் இருப்பான். அவனுக்கு நன்மை உண்டாயிருக்கும். குட்னஸ், காட்ஸ் குட்னஸ் வில் பி தேர் வித் ஹிம் ஆல்வேஸ். இன்றைக்கு நீங்கள் ஆலயத்திலே வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்றால் இட் இஸ் பை த குட்னஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய நன்மை உங்களை ஆலயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. அந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகலை, செலைன் உங்களுக்கு ஏற்றிக்கிட்டு இல்லை, சந்தோஷமாக இருக்கீங்க. இட் இஸ் த குட்னஸ் ஆஃப் காட். யூ ஆர் நாட் இன் த ஹாஸ்பிட்டல், யூ ஆர் ஹியர் வொர்ஷிப்பிங் ஹிம். இன்றைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அடி வாங்கிக்கிட்டு இல்லை. யோயே, இட் இஸ் த குட்னஸ் ஆஃப் காட். காட் இஸ் வித் யூ. இன்றைக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டு பஞ்சாயத்தில் போய் நிற்கலை. ஒய்? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த குட்னஸ் ஆஃப் காட். இன்றைக்கி வேலை பார்க்குற இடத்துல சஸ்பென்ஷன் நோட்டீஸை வாங்கிட்டு ஒழுங்காக வேலைக்கு வர்றதில்ல, ஒழுங்காக வேலை செய்யறதில்ல, தினம் லேட்டு தான் ஆஃபீஸ்க்கு என்று சொல்லி ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்கிட்டு நீங்கள் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கலை, சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஒய்? இட் இஸ் த குட்னஸ் ஆஃப் காட். கர்த்தர் உங்களுக்கு அந்த நன்மையை கொடுத்திருக்கிறார். ஆகவே அப்படி இருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் வீட்டை விட்டு ஓடிப்போய் எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியாமல் தேடிக்கொண்டு இருக்கவில்லை. காரணம், கர்த்தர் உங்கள் பிள்ளைகளோடு இருந்து உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை அழகாக நடத்தி கொண்டு இருக்கிறார். பிள்ளைகள் நிமித்தம் நீங்கள் போய் அங்கே இருக்க ஹெட்மாஸ்டர் முன்னால் கையை கட்டி நிற்கலை. ஏன்? பிள்ளைகள் நல்லவர்களாக நன்றாக நல்பெயர் வாங்கி கொடுக்கிறார்கள். அது குட்னஸ் ஆஃப் காட். உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிற்கும், எல்லா நன்மைக்கும் கர்த்தரே காரணியாய் இருக்கிறார். நீங்கள் கடன் வாங்கி வட்டி கட்டி உள்ளதையெல்லாம் விற்று ஒன்றுமில்லாமல் தெருவிலே நிற்கவில்லை. பிகாஸ் இட் இஸ் த குட்னஸ் ஆஃப் காட். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அவருடைய குட்னஸ் இருக்கிறபடியால் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லலாம், காட்ஸ் குட்னஸ், காட்ஸ் குட்னஸ், காட்ஸ் குட்னஸ். ஆமாம், கர்த்தருடைய குட்னஸ் உங்களோடு கூட இருக்கிறது. 3வது வசனம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். மனைவி எப்படி இருப்பாள்? கனிதரும் திராட்சை கொடி. அந்த கனி நற்குல திராட்சை கொடி, நல்ல கனி கொடுக்கக்கூடியது. எப்படி மோசே அனுப்பிய மனிதர்கள் போய் அங்கே எஸ்கோல் பள்ளத்தாக்கிலே ஒரு திராட்சை கொடியோடு சேர்ந்த ஒரு குலையோடு சேர்ந்த செடியை பிடுங்கி 2 பேர் சேர்ந்து கட்டி தூக்கி கொண்டு வந்தார்களோ, அப்பேற்பட்ட திராட்சை பழங்கள், பெரிய பெரிய பழம், ஒரு பழம் எலுமிச்சம்பழம் சைஸு, ஒரு திராட்சை பழம் எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும். கானான் தேசத்து திராட்சை பழம் இனிமையாக இருக்கும். அதுபோல் உங்கள் மனைவி இருப்பாள். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாள், சமாதானத்தை கொடுப்பாள், உங்களை கவனித்துக் கொள்வாள். அவள் உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆலோசனையும் கொடுப்பாள், உங்களை நல்ல வழியிலே நடத்துவாள். அப்படிப்பட்ட மனைவிக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லுவார்கள் ஜனங்கள், மனைவிக்காக நன்றி சொல்ல மாட்டாங்க. மனைவியிடமும் சொல்ல மாட்டார்கள், மனைவிக்காக கர்த்தரிடத்திலும் சொல்ல மாட்டார்கள். என்ன பூவர் பீப்புள், பூவர் சோல்ஸ். ஆனால் சொல்லணும், கர்த்தாவே எனக்கு கொடுத்த இந்த நல்ல திராட்சை பழத்தைக்கு ஒத்த நல்ல மனைவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. அது அந்த அம்மா காது கேட்குறாப்புல சொல்லி பாருங்க. ரொம்ப அருமையாக உங்களை கவனித்துக் கொள்வார்கள். அடுத்தது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஃப்ரூட்ஃபுல் மனைவி, ஹெல்த்தி சில்ட்ரன். பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? ஒலிவ மரக்கன்றுகளைப் போல, தளவென்று பச்சையான ஒலிவ மரக்கன்றுகளைப் போல உங்களை பந்தியை சுற்றிலும் உட்கார்ந்து
சாப்பிட்டு விளையாண்டு உங்கள் கூட பேசி உங்கள் பிளேட்டில் இருக்கிறத எடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வெறும் சோறும் குழம்பும் மட்டும், சிக்கன் பீஸ்லாம் பிள்ளைங்க வாய்க்குள்ளே போயிடுச்சு. பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்கள். ஒலிவ மரக்கன்றுகளைப் போல. வியாதியெல்லாம் வராது, நோய் பிடிக்காது. ஒலிவ மரத்தை லேசில் நோய் பிடித்து வைக்க முடியாது. 2000 வருடங்களுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணின கெத்சேமனே தோட்டத்திலே இருந்த அந்த ஒலிவ மரம் இன்றும் இருக்கிறது. அந்த பார்க் அடியில் இருக்க அந்த தண்டு இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா இது உயிரோடு இருக்கா செத்துருச்சா அப்படின்னு யோசிக்க தோன்றும். அப்படி எல்லாம் இங்கேயும் அங்கேயும் பேர்ந்து போய் உடஞ்சி போய் இருக்கும். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னாக்க பச்சை பசேல் என்று அந்த இலைகள் மிக அழகாக பூத்து காய்த்து அது பலன் கொடுக்கறதா இருக்கிறது. 2000 வருஷங்களாக போய் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். பக்கத்தில் தான் போக முடியாது, வெளியே நல்ல இரும்பு வேலி போட்டு நம்மளை தூரத்தில் இருந்து அதை பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒலிவ மரக்கன்றுகள், சொல்லுங்கள் எல்லாரும், என் பிள்ளைகள் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல பச்சை பசேலென பலன் கொடுப்பவர்களாக, வளருகிறவர்களாக, சந்தோஷம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். கர்த்தர் மேல் பயபக்தியாய் இருக்கிற மனுஷனுடைய குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று நாம் இந்த அதிகாரத்திலே படித்து கொண்டிருக்கிறோம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். யாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். ஒரு தெய்வ பயம் இல்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, ரட்சிக்கப்படுறது இல்லை, ஒரு ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஒரு மனசில் இடம் இல்லை, வார வாரம் ஆலயத்தில் வந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிற அந்த மனநிலை இல்லை. அவனுக்கு எங்கே இருந்து ஆசீர்வாதம் வரும்? வராதில்ல. எல்லா ஆசீர்வாதத்தை தேடியும் காணாமல் போய்விடுவார்கள். ஆனால் தெய்வ பயத்தோடு பக்தியோடு இருந்து அவரை தேடுகிறவர்கள், அவரை ஆராதிப்பவர்கள், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்பவர்கள், அவர்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அதாவது உலகத்து மக்களிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதமும் எந்த உதவியும் உங்களுக்கு இன்று அல்ல என்றுமே வராது, வர முடியாது. கர்த்தர் உன்மேல் எல்லாரும் கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை கொட்டுவார்கள் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. அவர் சொல்றார், என்னிடத்திலிருந்து உனக்கு ஆசீர்வாதம் வரும். பரலோகத்திலிருந்து, சீயோனிலிருந்து கர்த்தரே உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்து கொள்ளக்கூடாது. ஒரு விவேகமில்லாத வார்த்தைகளை பேசி நீங்களே உங்களை துன்பப்படுத்தி கொள்ளக்கூடாது. தேவையில்லாத எதிர்பார்ப்புகள் உள்ளவர்களாய் நீங்கள் வாழும்போது நிச்சயமாக சாத்தான் ஜெயிப்பான், நீங்கள் தோற்று போவீர்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஹெவன்லேருந்து உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வரும். அவரே ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய பெயர் இயேசு. ஹல்லேலூயா சொல்லலாம். இயேசு கிறிஸ்து. இன்னொருக்கா சொல்லலாம். எஸ், அவரே உங்களை பரலோகத்திலிருந்து ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீங்கள் உயிரோடு இருக்கிற எல்லா நாளும் எருசலேமின் வாழ்வை, உங்கள் ஊர்தான் உங்கள் எருசலேம், உங்கள் வீடுதான் உங்கள் எருசலேம், அதிலே வாழ்வை காண்பீர்கள். அதிலே சாவை அல்ல, வாழ்வை. சாவு என்றால் ஏதோ யாரோ ஒரு மனிதர் மரித்து போவதை நான் சொல்லவில்லை. வீட்டிலே இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் அநேக விதமான சாவுகளை பார்க்கிறோம். ஒரு கோபம் வருதா, அது ஒரு சாவு, மரணத்தின் பிரமாணம். ஒரு தேவையில்லாமல் கத்துறீங்களா, அது மரணத்தின் பிரமாணம், அது ஒரு வித சாவு. அழுது புலம்புகிறீர்களா, அது ஒரு மரணத்தின் அறிகுறி, சாவு. உங்கள் சந்தோஷத்தை பிசாசு எடுத்துவிட்டு அவனுடைய மரணத்தை உங்கள் உள்ளத்திலே வைத்து விட்டான். ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் அநேக விதமான மரணங்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, மரணத்தையும் ஜீவனையும்
உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீ ஜீவனை தெரிந்து கொள். நீயும் உன் பிள்ளைகளும் வாழ்ந்து சுகமாயிருப்பதற்காக நீ ஜீவனை தெரிந்து கொள். கர்த்தரை தெரிந்து கொள், வசனத்தை தெரிந்து கொள், விசுவாசத்தை தெரிந்து கொள், எப்போதும் வார்த்தைகளை அறிக்கை செய்வதை தெரிந்து கொள். சூழ்நிலையை பார்க்காதே, கர்த்தரை பார், வேத வசனங்களை உற்றுப்பார். அப்போது அந்த ஜீவன் உனக்கு கிடைக்கும், வாழ்வு உனக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து சுகித்திருப்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பிள்ளைகளின் பிள்ளைகள், அதாவது பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கத்தக்கதாக நீடிய வாழ்வை கர்த்தர் கொடுப்பார், தீர்க்காயுசை கொடுப்பார். நீ உன் பிள்ளைகள் வாழ்வதை அல்ல, உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வாழ்வதையே காண்பாய். சிலர் இருக்காங்க, அதுக்கு அடுத்த தலைமுறையை கூட பார்த்துருவாங்க. பேர பிள்ளைகளுடைய பிள்ளைகளை, கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தியை பார்ப்பார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஒரு சிலர் அதுக்கு அடுத்த சந்ததியவே பார்ப்பார்கள். சில நேரத்தில் நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தா வரிசையாக போட்டிருப்பாங்க, பாட்டி, மக, பேத்தி, கொள்ளு பேத்தி, கொள்ளு பேத்தியுடைய பிள்ளை, அதாவது பேத்தியுடைய பேத்தி, வரிசையாக போட்டிருப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அவர்களுக்கு அப்படி கர்த்தர் நீடிய வாழ்வை தருகிறார், குடும்ப ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒருவேளை சிலர் சொல்லலாம், எனக்கு குடும்பமே இல்லையே, நான் என்ன செய்ய? நீங்களும் இயேசுநாதரும் சேர்ந்தா குடும்பம் தான் இல்லையா? ஆண்டவரை விட பெரிய குடும்பம் உலகத்தில் உங்களுக்கு கொடுக்குறவங்க யாராவது இருக்காங்களா? God and you will make absolute majority. நீங்கள் மைனாரிட்டி இல்லை. கர்த்தர் உங்களோடு சேர்ந்து குடியிருக்கிற உங்கள் ஆண்டவர், அவர் உங்களை பார்த்து கொள்ளுவார். அவர் சந்தோஷத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், நீடிய வாழ்வை கொடுப்பார். அன்பானதே பிள்ளைகளே, லேசாக நினைக்கக்கூடாது குடும்பத்தை பற்றி. இங்கே இந்த சங்கீதத்திலே கர்த்தர் இப்படி ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். முதல் மனிதனை இப்படிதான் ஆசீர்வதித்தார். முதல் மனிதனை, முதல் மனுஷியை சிருஷ்டித்த போது அவர்கள் 2 பேர் தான் இருந்தாங்க. 2 பேர் சேர்ந்தா ஒரு குடும்பமா? ஆமாம், கணவனும் மனைவியும் ஒரு குடும்பம்தான். திருமணமே நான் செய்யலையே, தனியாக இருக்கனே, நீங்களும் இயேசுநாதரும் ஒரு குடும்பம்தான். அல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு அவர் சொன்னார் பலுகு. முதல்ல கர்த்தர் சொன்னது பலுகு. பலுகு என்றால் அர்த்தம் என்ன? ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ப்ராஸ்பர். நீ ப்ராஸ்பரஸாக இருக்கணும், நீ சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று சம்பூர்ணமான வாழ்க்கை முதலாவது வாழு. அதான் கர்த்தர் சொல்கிறாரு. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த சம்பாதிக்காதவனுக்கு பொண்ணு கொடுக்காதன்னு சொல்கிறது. முதல்ல அவன் என்ன செய்யணும்? அவன் பலுக வேண்டும், அவனும் சாப்பிட வேண்டும், வீட்டுக்கு வருகிற மனைவிக்கும் சாப்பாடு போட வேண்டும், அவனும் உடுத்த வேண்டும், வீட்டுக்கு வருகிற மனைவிக்கும் உடுத்துவதற்கு துணி வாங்கி கொடுக்க வேண்டும், அவனும் அவன் மனைவியும் குடியிருப்பதற்கு அவர்களுக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும், இருவரும் சேர்ந்து சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த பொருளாதாரம் இல்லைன்னா இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். அப்போ நீ கர்த்தரையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். எதுக்கு ஒரு பொண்ணை தேடி போய் கல்யாணம் பண்ண? கல்யாணம் பண்ணாக்க பொறுப்பு இருக்கிறது இல்லை. ஸோ குடும்ப வாழ்க்கையின் அஸ்திவாரம் முதல்ல சரியாக அங்கே சம்பாத்தியம் இருக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் மாவு தான் இருக்குது, 3 சப்பாத்தி செய்கிறேன், 2 சப்பாத்தியை நான் சாப்பிட்றேன் ஐயா, உனக்கு 1 சப்பாத்தி தர்றேன்னு மனைவி சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் ஆம்பளை, எனக்கு 2 கொடுத்துட்டு நீ 1 சாப்பிடு. இப்படி தான் தகராறு அங்கே ஆரம்பிக்கிறது, பற்றாக்குறை. கர்த்தர் சொல்லுகிறார் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும், நீங்கள் பலுகுங்கள், பலுகி பெருகுங்கள். முதல்ல பலுகிக்கங்க, அதுக்கு பிறகு பெருகுங்கள். பெருக்கம், இன்க்ரீஸ் இன் நம்பர், எண்ணிக்கையிலே அதிகமாகுங்கள், பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். பலுகாமல் பெருகக்கூடாது. பலுகி பெருகி பிறகு என்ன பண்ணணும்? பூமியை நிரப்புங்கள். எல்லாம் பல இடத்துக்கும் போ, பெரிய பூமி.
எங்கெங்கே போய் குடியிருக்க முடியுமோ போய் எல்லா இடத்தையும் நிரப்புங்கள். எல்லாம் ஒன்றா உட்காந்து கும்மி அடிச்சுக்கிட்டு அப்புறம் ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. கர்த்தர் கணவனுக்கு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்து இருக்க கடவன். எங்கெல்லாம் இந்த அப்பா அம்மா கூடவே இந்த மாப்பிள்ளை இருக்கிறாரோ அங்கே எல்லாமே கொஞ்சம் தகராறு தான். இதை ஒரு கல்யாணத்தில் போய் உங்கள் பாஸ்டர் பேசிட்டார். எல்லாம் முடிந்த பிறகு அங்கே ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் லீடர், ஒரு ரிட்டையர்டு லீடர் ஒரு அம்மா இருந்தாங்க. வயதான அம்மா, ஒரு 85 வயசுக்கு மேலே இருக்கும். அவங்க மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து என்கிட்ட வந்தாங்க. எங்கள் ஐயா அப்படி பிரசங்கம் பண்ணார், இந்த பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை, அவங்க அப்பா அம்மாவுக்கு தயவு செய்து அவனை கூட்டிகிட்டு பெர்மனண்ட்டாக அந்த பிள்ளை போயிட போகுதுங்க, கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு புரியலை. ஆனால் அவங்க இன்னும் ஜோடியாக தான் நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு பிள்ளை பிறந்து பிள்ளைக்கு கல்யாணம் ஆயாச்சு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்காத, அங்கேயே மனசை வைக்காத, அது மேலேயே குறியாக கிடக்காத. உனக்கு வீட்டுக்கு வந்த மனைவி இருக்கா, அந்தம்மா என்ன செய்யுது? கல்யாணம்னு சொன்ன உடனே அன்னைக்கு இருந்த சூட்கேஸை ரெடி பண்ணுது. பெட்டியை திறந்து என்னன்னா எங்கெங்கே இருக்கோ அதுக்கு என்னென்ன பிடிக்குதோ எடுத்துட்டு பெட்டிக்குள்ளே வச்சுக்குது. ஏன்? புருஷன் வீட்டுக்கு கொண்டு போகணுமா? அது என்ன சொன்னீங்களால நிற்காது. அம்மாட்ட கேட்கும், ஏம்மா அந்த ஒரு மாதிரி தொங்கும்ல அந்த கம்மல் எங்கே வச்சுருக்கீங்க? கேட்கும், எதுக்கு? நான் போடணும்ல அங்கே போய். அப்புறம் நான் எதை போட? அம்மா கேட்கும், உனக்கு வயசாகிடுச்சு போட வேண்டாம். நல்லதாக போச்சு ஒரே ஒரு வார்த்தை. பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கிறது தான் பெற்றோருக்கு விருப்பம், விரும்பி கொடுப்பாங்க, ஒன்றும் சந்தேகம் இல்லை. பாருங்க, அது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுது, ஒரே நாளில் வந்துடுது. இந்த மாப்பிள்ளைகளுக்கு ஒரே யோசனையாக இருக்குது, என்ன செய்ய? இங்கே இருக்கிறதா, அங்கே இருக்கிறதா, அங்கே இருக்கிறதா, இங்கே இருக்கிறதா, ஒத்தையா ரொட்டையா தொட்டு காட்டு. அப்புறம் கடைசியில் வசனத்தை பார்த்தோன்னா வேறு வழியே இல்லை. கர்த்தர் சொல்லிட்டாரு, ரைட் அம்மா போயிட்டு வரேன்னு ஒரு சலாம் போட்டுட்டு மனைவியோடு இசைந்து இருக்கிறார்கள். குடும்பம் நன்றாக இருக்கிறது. அதுக்குன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கணும், அவங்க சாப்பிடணும், அவங்கள கவனிக்கணும், அப்பா அம்மாவுக்கு எல்லாம் செஞ்சு விடணும். ஏன்னா உங்களை தூக்கி வளர்த்து ஆளாக்கினவர்கள், அவங்க பட்னியாக இருந்துடக்கூடாது. பெற்றோருக்கு பொருளாதார உதவி செய்யாத பிள்ளைகளே இல்லை. பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க, பிள்ளைகள் பெற்றோர் வயதான காலத்திலே பொருளாதார உதவியை செய்துவிட வேண்டும், அவர்களை கவனித்து கொள்ள வேண்டும். அப்பா அம்மா பார்த்தீங்களா உங்கள் பிள்ளைகளை சொன்னாங்களான்னு? அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்கிறாரு, பலுகுங்கள் பெருகுங்கள் பூமியை நிரப்புங்கள். அடுத்தது சொல்கிறாரு, இந்த பூமியிலே இருக்க எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். கீழ்ப்படுத்துறதுன்னா என்னங்க? bring everything under your control. எதை? இந்த பூமியை, இதை கீழ்ப்படுத்து. இங்கே கிரியை செய்கிற பிசாசை கீழ்ப்படுத்து. அவன்தான் வந்தா உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் வருபவன். வீட்டிலே வருகிற எல்லா தொல்லைகள், பிரச்சனைகள், வியாதிகள், கடன்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் நேரடியாக பிசாசு. அவன் சில நேரத்திலே மனிதர்களுக்குள்ளே போகிறான், அவன் வேலை செய்கிறான், அங்கே போய் குடும்பத்தை நாசப்படுத்தி விடுகிறான். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, கீழ்ப்படுத்து. எதெல்லாம் உனக்கு கீழ்ப்பட்டிருக்கவில்லையோ எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்து. உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், வல்லமையை கொடுக்கிறேன், கீழ்ப்படுத்து, ஆண்டுகொள். எல்லாவற்றையும் நீ தான் பொறுப்பாளி. உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நீ தான் பொறுப்பாளி. பொறுப்பெடுத்துக்கொள், நீ நடத்து. 2 பேரும், கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை. ஆதாம் மட்டும் செய்ய முடியாது. ஏன்னா ஆதாமுக்கு 50% தான் அந்த அறிவு இருக்குது. ஏவாள் மட்டும் செய்ய முடியாது, அவளுக்கு 50% தான் அறிவு இருக்குது. ஆனால் இருவரும் சேரும்போது 100% அறிவு
அங்கே வருகிறது. அந்த உள்ளான அறிவு கர்த்தரதை 100% சேர்ந்து இவர்கள் நடத்தும் போது குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஒரு நாள் யாங்கி சவுக்கு திடீர்னு நடுராத்திரி 12 மணிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சான். அவர் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கார். ஃபோன் சரி, அவர் என்ன ஹலோ யாருன்னு கேட்குறாரு. பாஸ்டர், இத்தனாவது தெருவில் வசிக்கிறோமே, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நாங்கள் தான் பேசுகிறோம். சரி சொல்லு, என்ன விஷயம்? இப்போ வாங்க எங்கள் வீட்டுக்கு, நீங்கள் தான் எங்களை கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இப்போ நாங்கள் பிரிய போகிறோம், இப்போ வாங்க. ராத்திரி 12 மணிக்கா? காலையில் வர்றேன். நாங்கள் இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணி எங்களை பிரித்து விடணும், அதுக்காக நாங்கள் கூப்பிடுறோம், வாங்க இப்பயே வாங்க. யாங்கி சவுக்கு தர்ம சங்கடமாக போச்சு. அவர் ஊழியத்தை ஆரம்பித்த அந்த கட்டங்கள், ஆரம்ப கட்டங்கள், இவர் இறங்கி ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு போயிருக்காரு. அங்கே வீட்டுக்குள்ளே போனாக்க ரைட் சைடு ஒரு பெரிய சூட்கேஸ் புருஷன் நிற்கிறான், லெஃப்ட் சைடு ஹாலில் ஒரு சூட்கேஸ் மனைவி அங்கே நிற்கிறா. ரெண்டு நின்றுட்டு அப்படியே குர்ன்னு பார்க்குது. போய் பார்த்தாரு, 2 பேர் பேச ஆரம்பித்தாங்க. அவர் சொன்னார், நீங்கள் 2 பேரும் இப்போ பேச வேண்டாம், அமைதியாக இருங்க, அதான் ஏற்கனவே 2 பேரும் பேசி எல்லாம் முடிச்சிட்டிங்கள்ல, இப்போ என்னத்தை ஏன்ட்ட பேசுகிறீங்க, பேசாதீங்க, சும்மா இருங்க, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாராம். அவங்க என்னடா அவர் நம்ம பிரச்சனையை சொல்கிறோம், அதை கூட கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு 2 பேரும் யோசித்தாங்களாம். கடைசியில் இவர் சொன்னாராம், சரி ஜெபம் பண்ணலாம் அப்படின்ட்டு இவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். இவர் கண்ணை மூடி பரிஸ்தாவில் நிரம்பி, கர்த்தாவே, இவர்களை நீ சேர்த்து இணைத்ததன் நோக்கம் இருக்கிறது, திட்டம் தீர்மானம் இருக்கிறது, இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், இவர்கள் உங்களுடைய பிள்ளைகள், உமக்கு கீழ்ப்படுகிறவர்கள், ஒவ்வொரு வாரமும் ஆலயத்திலே வந்து உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்கிறவர்கள் அப்படின்னு எல்லா வாக்குத்தத்தங்களையும் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி இவர்களை போட்டு அலட்டுகிற பொல்லாத பிசாசே, குடும்பத்தை பிரிக்க நினைக்கிற பிசாசே, இயேசுவே நாமத்தில் இவர்களை விட்டு வெளியே போ, நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, உன்னை கட்டுறேன், கீழ்ப்படுத்தினேன், மிதித்து போடுகிறேன், அது இதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணி கடைசியில் ஆமேன்னு போட்டுட்டு முடிக்கிறாராம். இந்த பக்கத்தில் நின்ன புருஷன் அவருக்கு முன்னால் வந்துட்டான், அந்த பக்கத்தில் இருந்த மனைவி முன்னால் வந்துட்டாங்க. 2 பேரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு நின்றுட்டு இருந்தாங்களாம். எப்படி கண்ணை திறந்து பார்த்தோன்னா, ஆஹா, இது வல்லவா ஜெபத்துடைய வல்லமை. என்ன விஷயம்? பேய் அது வந்து இந்த குடும்பத்தை அட்டாக் பண்ணியிருக்கு, அது கணவன் மனைவியை பிரிக்கிறது, அது சண்டைக்கு காரணமாக இருக்கிறது. நேசிக்கிற மனைவி வேண்டாம் என்று விட்டு விட்டு ஓடி போவதற்கு புருஷன் ரெடி, மனைவியும் ரெடி. அந்த அளவுக்கு சாத்தான் வேலை செய்து விடுகிறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னாராம், சரி இந்த கதையெல்லாம் பிறகு சொல்லுங்கள், எனக்கு தூக்கம் வருதுன்ட்டு ஓடி வந்துட்டேன்ட்டு அவர் எழுதியிருக்கார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வீட்டில் பிரச்சனை வருதாப்பா? ஒரே காரணம், பிசாசு. திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். குடும்பத்தை பிரிக்கணும், அக்கு வேற ஆணி வேறையா பிரிக்கணும், சந்தோஷத்தை எடுக்கணும், பொருளாதாரத்தை உடைக்கணும், சமாதானம் இல்லாமல் உங்களை வைக்க வேண்டும், உங்களை போராளிகளாக மாற்ற வேண்டும். இதுதான் அவனுடைய நோக்கம், திட்டம். அவன் கொல்லுவதற்கே அன்று வேறு ஒன்றுக்கும் வரமாட்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்க வெளிப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு உங்களுடைய இரட்சகர். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தியவர் உங்கள் ஆண்டவராகிய இயேசு. சர்வத்துக்கும் வல்லவர் அவர். யெகோவா தேவனுடைய சொந்த பிள்ளை. தேவனுடைய ரத்தம் அவருடைய சரீரத்திலே ஓடியது. அந்த இரத்தத்தை தனக்காக, தன்னுடைய இரத்தத்தை நமக்காக அவர் சிந்தினார். தன்னுடைய சுய இரத்தத்தினாலே தான் சம்பாதித்த தன்னுடைய சபை என்று சொல்லுகிறார். நீங்கள் சபை பிள்ளைகள், உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் இருக்கிறார். அவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களை காத்துக்கொள்வார், உங்களை உயர்த்துவார், குறையற்ற வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் கொஞ்சம் வாயை மூடிக்கணும். எல்லாரும் சொல்லலாம், கொஞ்சம் வாயை மூடிக்கணும். இந்த பேச்சு கீச்செல்லாம் இருக்கக்கூடாது. பிற்போக்கான பேச்சு, சண்டை பேச்சு, போராட்ட பேச்சு அதெல்லாம் இருக்கக்கூடாது. வாயை மூடிக்கணும். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்கள் குடும்பத்திலே நல்ல வாழ்க்கையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார்.